இப்போதான் எனக்கு எல்லாமே புரிய வருது. நான் செத்து போயிட்டேன், அதனால தான் யாருமே என்ன கண்டுக்கவே இல்லை. ஆனா எனக்கு சாவுக்கு யாரு காரணமா இருந்திருப்பா? இந்த சின்ன வயசுல நான் எப்படி இறந்து போனேன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகணும், யார் எனக்கு சாவுக்கு காரணமா இருந்திருப்பான்னு. சரி, இப்போ கிளாஸுக்கு போகலாம். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் நிறைய நாள் உயிர் வாழணும்னு நல்லா ஆசைப்பட்டேன். எனக்கு டாக்டர் ஆகணும்னு வேற ஆசை. எல்லாம் போச்சு போச்சு. பூமாரி, என்ன பூமாரி, இன்னைக்கு ரொம்ப சேடாவே இருக்க. நெட்டவள்ளி வரலனா? இல்ல பிங்கி, இன்னைக்கு காலமா நான் நெட்டவள்ளியை பார்த்தேன். அவன் என்கிட்ட பேசினான். அதுக்கு பிறகு கிளாஸுக்கு வரவே இல்ல. நெட்டவள்ளி இப்ப கூட எனக்கு கூடவே இருக்கிறது போலயே ஃபீல் ஆகுது, தெரியுமா? பூமாரி, இனிமேல் உனக்கு என்கிட்ட பேசவே முடியாது பூமாரி. சரி, நாளைக்கு நெட்டவள்ளியை பார்க்கலாம், அவ்வளவுதானே. ஆனா எனக்கு ஏதோ மனசுக்கு கஷ்டமாவே இருக்கு. நெட்டவள்ளிக்கு ஏதோ ஆச்சுன்னு எனக்கு மனசு சொல்லிட்டே இருக்கு. பயமா இருக்கு பிங்கி. போ பூமாரி, அப்படி எல்லாம் இருக்காது. நீ எப்பவுமே எதுக்கு எடுத்தாலுமே பயந்துட்டு தான் இருப்ப. சரி சரி, அமைதியா இருப்ப. மேம் வராங்க. குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். குட் ஆஃப்டர்நூன் மேம். ஸ்டூடெண்ட்ஸ், நான் மார்னிங்கே உங்கள்கிட்ட சொன்னேன் ஒரு ஹாப்பியான நியூஸ் உங்களுக்கு இருக்குன்னு. நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வெனஸ்டே டூர் போக போகிறோம். ஐ ஜாலி ஜாலி. எந்த பிளேஸ் மேம்? நம்ம மதுரை அதிசயம் தான் போக போகிறோம். ஐயோ, எல்லாருமே டூர்ல நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. என்னால் மட்டும் போகவே முடியாது. நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட எந்த டூருமே போகல. ஆனால் எனக்கு போக ரொம்ப பிடிக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் டூர் போக எந்த ஒரு ஃபீஸுமே கட்ட வேண்டாம். லஞ்ச், டிஃபன், பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. மேம் உண்மையா மேம்? அப்போ கிளாஸில் எல்லாருமே வருவாங்க. நல்லா ஜாலியாக இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி உள்ள டூரில் எல்லாமே ஃபீஸ் கட்டணும். அதனால தான் நிறைய பிள்ளைங்க வர மடிப்பாங்க. இப்போ ஃப்ரீயாக கூட்டிகிட்டு போகிறதா இருந்தால் எல்லாருமே கண்டிப்பாக வருவாங்க. ஆமாம், எல்லாரும் வர வேண்டியதாக இந்த திட்டத்தையே கொண்டு வந்திருக்காங்க. ஐயோ, ஃபீஸ் வேற இல்லையா? அப்போ கண்டிப்பாக எல்லாரும் போகிறாங்க. ஃபீஸ் இல்லைன்னா எங்கள் வீட்லேயுமே கண்டிப்பாக விடுவாங்க. அழகாக ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கலாம். ஆனால் எனக்கு நிலைமை எப்படி ஆகி போச்சே. சரி, இன்னைக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்க? எல்லாரும் வந்திருக்காங்க தானே? மேம் நெட்டவள்ளி வரல மேம். அப்போ அவளுக்கு நேமை தவிர வேற எல்லாருக்கு நேமே எழுதுறேன். என்ன அவள் நாளைக்கு வந்து அவளை நேம் தர சொல்லுங்க. மேம் நெட்டவள்ளி கண்டிப்பா டூர் வருவா மேம். நான் வந்தா கண்டிப்பா வருவா. பூமாரி, நீ அதை சொல்லக்கூடாது. நெட்டவள்ளி தான் சொல்லணும். நானும் வரேன்னு சொல்லணும். பூமாரி, இல்லை பூமாரி, என்னால் வர முடியாது பூமாரி. சரி ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் அமைதியாக இருங்க. நான் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை ஒவ்வொரு கிளாஸாக போய் சொல்லிட்டு வரேன். பூமாரி, நம்ம இந்த டூரை ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணணும். என்ன கிளாஸ்ல உள்ள எல்லா பிள்ளைங்களும் வர போறாங்க. நம்ம நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வரலாம். என்ன நான் நிறைய சாக்லேட்ஸ் கொண்டு வரலாம். நான் எங்க பாட்டி லேஸ் கடை வச்சிருக்காங்க. நான் லேஸ் அந்த மாதிரிப்பட்ட ஸ்நாக்ஸ் கொண்டு வரேன். என்ன நான் நூடுல்ஸ் கிண்டி கொண்டு வரேன். எங்கள் அம்மா நூடுல்ஸ் நல்லா பண்ணுவாங்க. நான் பிரெட்டும் ஜாமும் கொண்டு வரேன். என்ன யாராவது ஒரு ஆள் ஜூஸ் கொண்டு வாங்கடே. ஜூஸ் இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும். நெட்டவள்ளி இருக்கா? இல்லை, நெட்டவள்ளி ஜூஸ் கொண்டு வருவா. ஆமா, நெட்டவள்ளி ஆரஞ்சு ஜூஸ் நல்லா பண்ணுவா. அப்ப அவ ஆரஞ்சு ஜூஸ் கொண்டு வர சொல்லலாம்ல. ஐயோ, என்ன இன்க்ளூட் பண்ணாதீங்க, என்னால் வர முடியாது. ஏதோ ஒரு ஃபோர்ஸ் என்ன இழுக்கியது போலே இருக்கே. எதா இருக்கும், யாரோ என்ன பிடிச்சி இழுக்கிறது போலே இருக்கு. இது யாரா இருக்கும்? டிஃப்ரெண்டா இருக்காங்க. மாடுக மேல உட்கார்ந்து இருக்காங்க. யாரா இருக்கும்? நெட்டவள்ளி, இந்த காளைக்கு மேல யாரு? நான் எதுக்கு காளைக்கு மேல யாரணும்? எதுக்கு நான் உங்க கூட வரணும்? நெட்டவள்ளி, நீ இறந்து போயாச்சு. நான் தான் யம தர்மராஜா. இறந்து போனவங்களை எல்லாம் நான் தான் கடவுள்கிட்ட கொண்டு போய் விடுவேன். ப்ளீஸ் ப்ளீஸ், நான் வரல. எனக்கு ஃப்ரெண்ட்ஸு கூட எல்லாம் இருக்கணும். ப்ளீஸ், நான் வரல. எனக்கு உயிர் தாங்க யம தர்மராஜா. என்னால் எல்லாம் உயிர் தர முடியாது. கடவுளால மட்டும்தான் முடியும். நான் உங்க ஆவியை மட்டும்தான் கொண்டு போவேன். சீக்கிரமா வா. இன்னைக்கு 2000 பேருக்கு பக்கத்துல இறந்துருக்காங்க. எல்லாருக்கும் ஆவியை நான் தான் எடுத்துட்டு போய் கடவுள்கிட்ட கொண்டு கொடுக்கணும். வா வா, சீக்கிரமா வா. ப்ளீஸ் ப்ளீஸ், நான் வரல ப்ளீஸ். இதுவரை யாருமே என்கிட்ட இப்படி எல்லாம் கேட்டதில்ல. எல்லாருமே நான் கூட்டிட்டு வரும்போது ஜாலியா வருவாங்க. அங்கேயே நல்ல ஜாலியா தான் இருக்கும். வா நெட்டவள்ளி, வா. ப்ளீஸ் ப்ளீஸ், நான் வரல. இங்கே எனக்கு தம்பி இருக்கான், அப்பா இருக்காங்க, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. எனக்கு அங்கே விட இங்கே தான் ஜாலியாக இருக்கும். ப்ளீஸ் யம தர்மராஜா. அப்படி நீ இங்க இருந்து என்ன பண்ண போற? எனக்கு டூரு போக ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? நான் இதுவரை சின்ன வயசுல இருந்து இதுவரை டூருக்கே போனதில்லை. நான் டூரு போகும்போது எப்படியாவது ஒரு தடை வரும். நான் டூரு போகாதது போல ஏதாவது நடக்கும். ஒருக்கா சின்ன வயசுல நான் டூரு போக வீட்டில் எப்படியோ சம்மதிச்சாங்க. அப்போ எனக்கு தம்பிக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா ஒருக்கா எங்கள் அம்மாவுக்கு முடியாமல் போச்சு. அப்படி ஏதாவது ஒரு தடை வரும். ஒருக்கா எனக்கு கையில் அடிபட்டு, அதனால வீட்டில் விடவே இல்லை. அது மட்டும் இல்லை, நான் எப்படி இறந்து போனேன்னு எனக்கே தெரியல. நான் ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருந்தேன். எனக்கு சாவுக்கு யார் காரணம்னு கண்டுபிடிக்கணும். நான் இல்லாமல் எனக்கு தம்பியால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. இந்த டைம் டூருக்கு காசே கொடுக்காண்டான் தெரியுமா? ஒருக்கா காசு பிரச்சனைனாலே எங்கள் வீட்டில் விடலை. இப்போ காசே இல்லாமல் ஸ்கூல்ல இருந்து கூட்டிகிட்டு போகிறாங்களாம். ப்ளீஸ் யம தர்மராஜா, என் ஃப்ரெண்ட்ஸு கூட ஒருக்கா இல்லாத டூரு போக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உனக்கு நிலைமையை பார்க்க பாவமாக தான் இருக்கு. ஆனால் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. எனக்கு உயிரை எடுக்க தான் முடியுமே தவிர உயிர் கொடுக்க முடியவே செய்யாது. உயிர் கொடுக்க கடவுளால் மட்டும்தான் முடியும்.
நீ ஒன்று பண்ணு, நான் கடவுள்கிட்ட கொண்டு போய் விடிய என்ன, நீ அவர்கிட்ட கேளு. ஆனால் கடவுளை பார்க்க முன்னாடி ஏஞ்சலை பார்க்கணும். ஏஞ்சல் நீ நல்ல விழா கெட்ட விழா அந்த மாதிரி சொல்லி நல்லா உன்னை வந்து வியூ பண்ணுவாங்க. நீ உலகத்தில் நிறைய நல்லது பண்ணால் கண்டிப்பாக உனக்கு நல்லதே தான் நடக்கும். நீ கேட்கிறத கண்டிப்பாக தருவாங்க. அப்படியே யம தர்மராஜா, அப்போ என்ன ஏஞ்சல்கிட்ட கொண்டு போய் விடுங்க யம தர்மராஜா. வா நெட்டவள்ளி, எனக்கு கூட வா. இது எந்த பிளேஸ்? பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கேட் எல்லாம் தங்கத்தில் பண்ணது போலே இருக்குது. இதே போல் ஒரு பிளேஸை எனக்கு வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை. ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் பார்க்கேன். எல்லா இடமும் ரொம்ப தங்கத்தை போல் நல்லா ஜொலிச்சுட்டே இருக்குது. ஃபுல்லாக மேகமூட்டமாக இருக்குது. நெட்டவள்ளி, இந்த பிளேஸு பேர் தான் சொர்க்கம். நிறைய நல்லதெல்லாம் பண்ணாங்கன்னா இங்கே வருவாங்க, நிறைய கெட்டது பண்ணாங்கன்னா நரகம்னு ஒரு பிளேஸ் இருக்குது, அந்த நரகத்துக்கு போவாங்க. நரகம் எப்படி இருக்கும் யம தர்மராஜா? நரகம் நல்லா சூடாகவே இருக்கும். அங்கே நிறைய பிசாஸ் எல்லாம் இருப்பாங்க. உலகத்தில் நிறைய பாவம் பண்ணுறவங்க எல்லாம் அந்த நரகத்துக்கு தான் போவாங்க. நரகத்தில் பாம்பு, அரணை, பூரான், தவளை எல்லாம் இருக்கும். அங்கே போகிறவங்க மேலே அது ஊந்தே இருக்கும். யம தர்மராஜா, இப்போ யார் வந்திருக்காங்க? ஏஞ்சல், இப்போ நெட்டவள்ளின்னு ஒரு பொண்ணு வந்திருக்கான். நான் சொல்லியிருக்கேன்ல 5 நிமிஷத்துக்கு ஒருத்தங்க வந்துட்டே இருக்கணும். இன்னைக்கு ஏன் இவ்வளவு லேட் ஆச்சு? இந்த பொண்ணு வரவே மாட்டேன்னு நல்லா அடம் பிடிச்சிட்டே இருந்தா. கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கேன். இவளுக்கு உலகத்தில் 3 ஆசைகளை முடிக்க வேண்டியது இருக்கும். அந்த ஆசைகளை எல்லாம் முடிச்சுட்டு வருவான்னு சொன்னா. நான் சொன்னேன், என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, எனக்கு உயிரை எடுக்க தான் முடியும், கடவுளுக்கு மட்டும்தான் உயிரை தர முடியும், நீ வேணும்னா ஏஞ்சல்கிட்ட வந்து கேட்டு வருன்னு சொன்னேன். சரி யம தர்மராஜா, நீங்க இனி போங்க, நான் இவளை பாத்துக்கிறேன். நெட்டவள்ளி, உனக்கு இந்த சொர்க்கத்து வேற பிடிக்கவே இல்லையா? இல்லை ஏஞ்சல், எனக்கு அங்கே இருக்க தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்கே எனக்கு அப்பா தம்பி எல்லாம் இனி தனியாக இருப்பாங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால நான் அங்கேயே போகிறேன். இங்கேயுமே உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இங்க ரொம்ப ஜாலியா இருக்கும். உனக்கு யாரோ விஷம் தந்திருக்காங்க. ஆனா நீ வந்து நரகத்துக்கு போக வேண்டியது. நீ நிறைய நல்லது பண்ணிருக்கனால தான் நீ சொர்க்கத்துக்கு வந்திருக்க. நீ இதுவரை எந்த தப்புமே பண்ணல. ஒரு தப்பு பண்ணியிருந்தா கூட நீ வந்து விஷம் சாப்பிட்டதுக்கு நீ வந்து நரகத்துக்கு தான் போயிருப்ப. ஆனால் நான் விஷம் சாப்பிடவே இல்லை ஏஞ்சல். உனக்கு யாரோ தந்திருக்காங்க. அது யாருன்னு என்னால சொல்ல முடியும், ஆனா நான் சொல்லக்கூடாது. உனக்கு தம்பிக்கு உயிருக்குமே இப்ப ஆபத்து இருக்கு. என்னது, தம்பிக்கு உயிருக்கும் ஆபத்து இருக்கா? நான் அவனை எப்படியாவது போய் காப்பாற்றணும். ப்ளீஸ் ஏஞ்சல், எனக்கு உயிர் தாங்க ஏஞ்சல். இறந்த பிறகு என்னால உயிர் தர முடியாது. அப்படி உயிர் தந்தாலும் ஒரு கூடி போனா 1 மாசத்துக்கு தான் உயிர் தர முடியும். ப்ளீஸ் ஏஞ்சல், ஒரு 2 வாரமாவது எனக்கு உயிர் தாங்க. ஆமா, நான் உயிர் தந்தா நீ என்ன பண்ணுவ? எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட டூர் போக ரொம்ப ரொம்ப ஆசை. ப்ளீஸ் ஏஞ்சல், நான் அவங்க கூட டூர் போகணும் ஏஞ்சல். நான் இதுவரை என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எந்த டூருமே போனதில்லை. ஸ்கூலில் டூர் இருக்கும் போதெல்லாம் எனக்கு ஏதாவது ஆகும், அல்லது எங்கள் வீட்டில் ஏதாவது ஆகும். ஒருக்கா காசு பிரச்சனைனால நான் போகல. ஒருக்கா எங்கள் தம்பிக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, அதனால போகல. எனக்கு ஒருக்கா காய்ச்சல் வந்து அதனால டூருக்கு போகல. இப்போ இந்த டூருக்கு காசே கொடுக்க வேண்டாம் ஏஞ்சல். அதனால கண்டிப்பாக எங்கள் வீட்லேயும் விடுவாங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட டூர் போகணும். அதுக்கு பிறகு எங்கள் தம்பி என்கிட்ட தான் ரொம்ப ரொம்ப பாசமாக இருப்பான். அவனுக்கு வேற ஒரு அக்கா ஏற்பாடு பண்ணிட்டு வரணும். பொண்ணு போல இதுவரை எனக்கு யாருமே கேட்டதே இல்ல. அதனால நான் உனக்கு 2 வாரம் டைம் தரேன். அந்த 2 வாரத்துக்குள்ளாடி நீ முடிக்க வேண்டிய வேலையெல்லாம் முடிக்கணும். இப்போ உங்க தம்பிக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கு. அவன்கிட்ட ஒரு பிரெட் பாக்கெட் இருக்கு. அவன் சாப்பிட முன்னாடி அவனை எப்படியாவது தடுத்து நிறுத்திடு. அது அவன் இறந்து போயிடுவான். சரி ஏஞ்சல், அப்போ ஃபாஸ்ட்டாக எனக்கு உயிர் தாங்க. நான் அவனை போய் காப்பாற்றி. நல்லா ஞாபகம் இருக்கட்டும். 2 வாரம் தான் உனக்கு டைம். 2 வாரம் முடிஞ்சதும் திரும்பவும் நீ செத்து போயிடுவ. இங்க வருவேன் என்ன? சரி ஏஞ்சல். இப்போ உனக்கு கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. நான் உனக்கு கிளாஸ்லயே கொண்டு போய் விடுறேன் என்ன? உன தம்பி எப்படியாவது காப்பாத்திரு. ஏஞ்சல், யார் ஏஞ்சல் எங்களுக்கு விஷயம் எல்லாம் வைக்கிறது? அதை என்னால சொல்ல முடியாது, நீ தான் கண்டுபிடிக்கணும். எனக்கு ஒரே குழப்பமாவே இருக்கு. நெட்டவள்ளியை காலமா பார்த்தேன், திடீர்னு அவளை காணல. இதுவரை வரவே இல்ல. அவ ஒருவேளை வீட்டுக்கு போயிருப்பாளா? பூமாரி, நீ நெட்டவள்ளியை நினைச்சு ஓவரா தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஒருவேளை அவ வந்து வீட்டுக்கு தான் போயிருக்கலாம். கொஞ்சம் முன்னாடி வர நெட்டவள்ளி என்ன பக்கத்துல இருக்கிறது போலே இருந்து, அதனால எனக்கு அவ்வளவா ஃபீல் ஆகல. இப்ப நெட்டவள்ளி என்ன பக்கத்துல இல்லாதது போலே இருக்கு. பூமாரி, கொஞ்சம் திரும்பி பாரு, நெட்டவள்ளி வந்தாச்சு. நெட்டவள்ளி, என்னாச்சு நெட்டவள்ளி? இவ்வளவு நேரம் எங்க போன? எனக்கு இப்பதான் உயிரே வந்தது போல இருக்கு நெட்டவள்ளி. இவ்வளவு நேரம் எங்க போன? இவ்வளவு நேரம் வாஷ்ரூம்லயே இருந்த. அது ஒரு பெரிய ஸ்டோரி பூமாரி. வா சீக்கிரமா வா, எனக்கு தம்பிக்கு உயிரை எனக்கு காப்பாற்றணும். உனக்கு தம்பிக்கு என்னாச்சு நெட்டவள்ளி? எனக்கு சுத்தமா புரியவே இல்ல. இப்பதான் வந்த, திடீர்னு வந்து உனக்கு தம்பிக்கு உயிரை காப்பாத்தணும்னு சொன்னா. சீக்கிரமா வா, இப்போ பேசிட்டு இருக்க எல்லாம் நேரம் இல்லை, ஃபாஸ்ட்டாக வா. மக்களே, இந்த எபிசோடோட கண்டினியூஷனை நாளை பார்க்கலாம் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நம்ம நாளை பார்க்கலாம் மக்களே. டாடா, பை பை.